எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தன் தொண்டர்கள் அப்பாவி மக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி பரப்ப வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். கரூர் நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசின் விசாரணை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. கரூர் துயரம் தொடர்பான உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணை நடத்த பழனிசாமி வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் பாதிப்புகள் தொடர்பாக யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. கும்பல் நிறைய ஆயிடுச்சு. நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க குழுவை அமைத்தது பாஜக கூட்டணி. ஹேமமாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. தவிக தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ராகுல் காந்தி கரூர் பெருந்துயரம் குறித்து 15 நிமிடங்கள் பேசியதாக தகவல். தவிக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. கரூர் அரசு மருத்துவமனையில் 40க்கும் அதிகமானோருக்கு தொடரும் சிகிச்சை. கரூர் கூட்ட நெரிசலின் போது 2-3 நிமிடங்களில் மூச்சுவிட முடியாமல் பறிபோன 25 உயிர்கள். விலா எலும்புகள் முறிந்திருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கரூரில் கூட்டத்தை அதிகரிக்கவே தவிக தலைவர் விஜய் தாமதமாக வந்ததாக எஃப்ஐஆரில் பதிவு. கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் விஜய் தாமதப்படுத்தியதாகவும் காவல்துறை எஃப்ஐஆரில் தகவல். அசாதாரண சூழலை எச்சரித்தும் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் காதில் வாங்கவில்லை என எஃப்ஐஆர். நெரிசல் அதிகரித்ததால் உயிர்ச்சேதம் ஏற்படும் என எச்சரித்ததாகவும் காவல்துறை பதிவு. கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை 2 நாட்களாகியும் சந்திக்காத தவிக தலைவர்கள். உள்ளூர் நிர்வாகிகள் கூட ஆறுதல் கூற வரவில்லை என மக்கள் வேதனை. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோரை சந்திக்க விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தரப்பில் மனு தாக்கல். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரி தவிக மனு தாக்கல். கூட்ட நெரிசலில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி பரப்பியதாக 25 பேரின் மீது வழக்கு பதிவு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பதிவிட்டால் நடவடிக்கை. கரூர் நெரிசலில் இறந்தோருக்கு அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதா? தவறான தகவல் பரப்பப்படுவதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம்.
கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் இரண்டாவது நாளாக அருணா ஜெகதீசன் விசாரணை. கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளையும் ஆணையம் வழங்கும் என உறுதி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க புதிய அதிகாரி நியமனம். டிஎஸ்பிக்கு பதிலாக ஏடிஎஸ்பி விசாரிப்பார் என காவல்துறை அறிவிப்பு. கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்காக தேம்பி தேம்பி அழுத அமைச்சருக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கலாம். பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம், அதனால் ஆறுதல் சொல்கிறோம் என அன்புமணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். வளர்த்து ஆளாக்கிய தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை பொருட்படுத்த தேவையில்லை என்றும் காட்டம். சென்னையில் 86,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்வு. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக மழை தொடர வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான தேர்தல் ஆணைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு. கேரள சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகரில் சாலையின் பெயருக்கு முகமது நபி பெயர் சூட்டப்பட்டதால் சர்ச்சை. இரு சமூகத்துக்கிடையே மோதல், போலீசார் தடியடி. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக வெடித்தது போராட்டம். உரிமைகளை கோரி முழங்கிய போராட்டக்காரர்களை தடியடி, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்திய காவல்துறை. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஷின் நக்வி மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் புகார் அளிக்க இந்தியா திட்டம். மோஷின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற மறுத்ததாக, அதனை அவரே எடுத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு. உண்மையான கோப்பை என்பது மக்களின் இதயங்களை வெல்வதுதான். பாகிஸ்தான் அமைச்சரிடமிருந்து ஆசிய கோப்பையை பெற மறுத்தது குறித்து இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் விளக்கம்.